பூதராட்சி அம்மன் திருவிழா ஆடி திருவிழா. இந்த ஆடி திருவிழாவுக்கு ஆயிரக்கணக்கான கிடாய்கள் வெட்டி இன்று அன்னதானம் லட்சக்கணக்கான மக்களுக்கு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு மக்களுக்கு திருமண தடை நீக்கம், அதற்கு நேர்த்திக்கடனாக கிடாய்களை விட்டு செலுத்துகிறார்கள். குழந்தை பாக்கியம் உள்ள மக்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்து நூஞ்சமனத்தாக அடுத்த ஆண்டு வரும்போது அவை குழந்தையோட வந்து நூஞ்சமனத்தாகட்ட மக்கள் கொண்டாந்து அந்த நேர்த்திக்கடன்கள் கிடாய்களை செலுத்தி இந்த ஆடி திருவிழாவானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விசேஷம் நடந்துட்டு இருக்குது. 2 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கு. ஒரு 4000 கடாய், ஒரு 1000 சேவல் வருங்க. எல்லாமே செஞ்சு பக்த ஓடுக்கு அன்னதானமும் போட்டுருவோம். நைட்டு 12 மணிக்கு கடாய் வெட்டினாங்க. அவங்க 2 மணிக்கு வெட்டுறக்கு ஆரம்பிச்சாங்க. காலையில ஒரு 7-8 மணிக்கு அன்னதானம். இந்த கோயிலுக்கு நான் 10 வருஷமா செஞ்சுட்டே இருக்கேன். சாப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் சாப்பிடுவாங்க. இந்த வருஷம் 3 லட்சம் பேர் சாப்பிடுவாங்க. வந்தா சிறப்பா சாப்பிடலாம், எந்த குறையும் இல்லை. இந்த கோயில் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல நம்பியூர் வட்டத்துல பூதனாட்சி அம்மன் கோயிலுங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது. இங்க வந்து வருஷம் ஆடி மாசம் வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு 2000 கடை வெட்டுறோம். கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேருக்காட்ட அன்னதானம் போட்டு இருக்கிறோம்.
பாருங்க மறு ஊசிக்காக இந்த கிடாய்கள்லாம் சுத்தி நிக்கிற கிடாய்களை மறு ஊசிக்கு வெட்ட போறோம். இங்க வந்து 1,00,000 பேராட்டம் வருஷம் வருஷம் அன்னதானம் வந்து நாங்க போட்டுக்கிறோம். இங்க வர்ற பக்தர்களுக்காக குடிநீர், கழிவறை, அனைத்து பஸ் வசதி அனைத்தும் ஏற்பாடு பண்ணிக்கிறோம். இன்னும் ஈரோடு மாவட்டத்துல நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க. செவ்வாய்க்கிழமைக்கு நிறைய பேர் வருவாங்க. எத்தனை பேர் வந்தாலும் நாங்க பரிமாறுறதுக்கு அத்தனை ஆட்கள் வச்சிருக்கிறோம். சமையலுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அனைவரும் இந்த விழாவில் பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.